வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, புதுசாக வந்திருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டு திருமலையில் எல்லா டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜஸ் டீம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு. திருமலையில் அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடப்பாதையில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைசன்ஸ் டிடிடி ஆத்தரைஸ்டு லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் இங்கே ஷாப்ஸ் வைக்கணும், எந்த லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஷாப்ஸ்க்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெஸ்ட் ஹவுஸுங்களாண்டெல்லாம் பார்த்தோம்னா இந்த எல்லோ பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனா ப்ளூ பிளாஸ்டிக் கவரில் ஷெல்டர் மாதிரி போட்டு ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க லைனாக. ஸோ அவங்கெல்லாம் லைசன்ஸ் இல்லாத அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறவங்க. ஸோ லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல் டிடிடி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸுக்கு தான் அங்கே வந்து சேல்ஸ் பண்ணணும், அதிகமான ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பனிஷ் பண்ணுவோம் ஆனால் சொல்லி ஒரு ஷாப்புக்கு வந்து அதிகமாக ப்ரைஸ் விற்கிறாருன்னு சொல்லி அவருக்கு 25,000 rupees ஃபைன் போட்டிருக்காங்க. அதே போல் சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் கூட்டம் பண்ணுறது 5 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு இன்சார்ஜாக ஒரு அசிஸ்டண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ஸோ சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் க்யூ அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் தர்ஷனத்துக்கு போகிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு, அதாவது 1200வது படியில் இதுக்கு முன்னே வந்து டோக்கன் ஸ்கேனிங்ன்றது இருந்தது, அதை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியல, அது வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அவர் சொல்லியிருக்கிறது வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஏபிஎஸ்ஆர்டிசி அண்ட் டூரிசம்க்கு தர்ஷனத்துக்கு கொடுத்துருக்கிற கோட்டாவில் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணாமல், அதாவது மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக பாருங்கன்னு சொல்லி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஆந்திரா பஸ்ஸில் பஸ் டிக்கெட்டோட தர்ஷனம் டிக்கெட்டு கூட 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இனிமேல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாமல் டைரெக்டாக தர்ஷனத்துக்கு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து போகிறதுன்றது டவுட்டு தான். இனிமேல் அது மேலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க போல் தெரியுது. அதனால் நீங்கள் ஆர்டிசி பஸ்ஸில் பஸ் டிக்கெட்டோட தர்ஷனம் டிக்கெட்டு புக் பண்ணும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுமான்றது மஸ்டான்றது தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. அதில் ட்ராவல் பண்ணாமல் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து விஜிலன்ஸுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஏபிஎஸ்ஆர்டிசி அண்ட் டூரிசமில் தர்ஷனத்துக்கு கொடுத்துருக்கிற கோட்டாவில் வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் ஆர்டிசி பஸ்ஸில் தர்ஷனத்துக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணணுமான்றது மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுங்கள். ஏபிஎஸ்ஆர்டிசியோட அந்த ஆன்லைன் புக்கிங் வெப்சைட்லேயே ஏபிஎஸ்ஆர்டிசி என்கொயரி நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு புக் பண்ணுங்கள். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.